ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் ஃபார் ஆல். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயம், எண்ணெய், மல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு, உப்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, தேங்காய் அரை மூடி. இந்த தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை அரைச்சி பால் எடுத்திருக்கோம். அந்த சக்கை கூட இனி கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் கலந்து அதை வடிகட்டினீங்கன்னா இன்னி கொஞ்சம் பால் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்திக்கலாம். மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நான் எடுத்திருக்கிறது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் பால் சேர்த்தணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடியாச்சு. 2 விசில் வரட்டும். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு நெய் காஞ்சதும் முந்திரியை சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்திக்கலாம்.
தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.